Guys, 12th standard public examination March 2026 ஓட ஜுவாலஜி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கான 1 மார்க்ஸோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓவாமியல் தொடர்பு, அதாவது அலர்ஜிக் இன்வால்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஜிஇ தான். அடுத்து செகண்ட் ஒன், ஹெர்ஷே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் வித் பாக்டீரியோபேஜ் ஷோட் தட் டிஎன்ஏ இஸ் த ஜெனடிக் மெட்டீரியல். அதாவது ஹெர்ஷே சேஸ் இவங்க ரெண்டு பேருமே அந்த பாக்டீரியோபேஜ்ல எந்த ஆய்வு காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஒரு மரபு பொருள் அப்படிங்கிறது தான். அடுத்த தேர்ட் ஒன், இந்த டயக்ராம் இருக்கு இல்லைங்களா, இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கு ஒத்த இரட்டையர்கள், அதாவது மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். அடுத்து ஃபோர்த் ஒன், பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் ரெக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும் அப்படின்னா குவிப்பரிணாமம். அதாவது the wings of birds and butterflies is an example of convergent evolution. அடுத்த ஃபிஃப்த் ஒன் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல், அதாவது inhibition of spermatogenesis. அடுத்த அசசன் ரீசன், கூற்று மற்றும் காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா கூற்று சரி, ஆனா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்திற்கு சரியாக பொருந்துகிறது அப்படிங்கிறது. அதாவது அசசன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட், ட்ரூ. ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசசன் கரெக்ட்லி. அடுத்து செவன்த் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம், கூற்று ஒன்று சரி ஆனால் கூற்று ரெண்டு தவறு. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் டூ இன்கரெக்ட். அடுத்து உறிஞ்சி மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா உதவி பெறும் வாழ்க்கை, அதாவது த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சக்கர் ஃபிஷ் அண்ட் ஷார்க் அப்படின்னா கமன்சலிசம். சிறு வாழிடம் என்ற சொல்லி முதல் பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் எட்வின். நீச் அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது சார்லஸ் எல்டன். அடுத்து எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்திற்கு ஆண் உயிர்கள் மட்டுமே உருவாகுகின்றன அப்படின்னா அரினோடோக்கி. In which type of pathogenesis are only male produce பண்ணக்கூடிய pathogenesis வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினோடோக்கி தான். அடுத்து 11th ஒன்க்கு இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ். 12th ஒன் மனித ஜீனோம் 300 கார மூலங்கள், அதாவது ஹியூமன் ஜீனோம் 300 பேசஸ் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். 13th ஒன், வழிசாலிகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள் அப்படிங்கிறது கரும்பாலை கழிவுகள். த மோஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரேட் யூஸ்ட் இன் டிஸ்டிலேட்டரிஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால் அப்படிங்கிறது மொலாசஸ் தான். எத்தனால் ப்ரிப்பரேஷனாவே மொலாசஸ் தான். அடுத்து டேஸ் ஒரு சிறந்த தொற்று நீக்கியாக கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா குளோரின் எடுத்தது தான். டேஸ் இஸ் ஆர் அண்ட் ஐடியல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃபார் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னா குளோரினேஷன்ஸ். அடுத்து லாஸ்ட் ஒன் மார்க், தடுப்பூசிகளை பயன்படுத்தியதால் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாலும் கட்டுப்படுத்தப்பட்ட நோய்களின் குழுவை கண்டறிகிறது. கரெக்டான ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பெரியம்மை, இளம்பிள்ளைவாதம், டிப்தீரியா, டெட்டனஸ். ஸ்மால் பாக்ஸ், போலியோ, டிப்தீரியா, டெட்டனஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆர்டர். மற்றபடி 2 மார்க் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்ல மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவோம். வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்து பாட்னி இருக்கு இல்லையா, பாட்னியோட ஆன்சர் டீமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.